கைஸ் இங்கே ஒரு தாபா வந்தோம். வேறு லெவலில் இருக்குது இங்கே ஒரு செட்டப்பு. செட்டப்பா இந்த நான் அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. செம சூப்பராக பண்ணியிருக்காங்க செட்டப். இங்கே உள்ளே போய் காமிக்கிறேன் பாருங்கள். இட்ஸ் லுக்ஸ் லைக் அமேசிங் ரைட். வேறு லெவலில் இருக்குது பாருங்களேன். ஆக்சுவலி இது வந்து இந்த சத்ரபதி சிவாஜி இருக்கார் இல்லைங்களா? இல்லை சார், ஆமாம். செட்டப்ஸ் இந்த அந்த ராஜா காலத்து வந்து செட்டப்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க இந்த செட்டப்ஸ் எல்லாம். நீங்கள் பாருங்கள், அந்த இது மத்தளம் இந்த ஹாலு செம சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி இந்த பழைய திங்ஸ் எல்லாம் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த டீ பாத்திரம், வேறு லெவலில் இருக்குது. அந்த உட்கார சீட்டிங் ஏரியாவும் பாருங்கள், சூப்பராக இருக்குது. மஞ்சள் செம்மையாக இருக்குது. அன்எக்ஸ்பெக்டட் ஆக்சுவலி இந்த தாபா. அப்படியே அந்த கல்ச்சர் எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இந்த செட்டப்லாம் போட்டுட்டு சுட்ட தலையா சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லானே, என்ன வியாதி உங்களுக்கு? சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. ஆக்சுவலி இவ்வளோ பெரிய ஹாலில் இப்படி உட்காந்துட்டு ஊஞ்சல் ஆடுறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலி சூப்பராக இருக்குது. இங்கே வருங்க, இதுக்குள்ளே காமிக்கிறேன். சூப்பராக இருக்குல்ல கைஸ், அப்படியே வேறு லெவலில் இருக்குது. செமையாக இருக்குல்ல இந்த செட்டப்பு, சூப்பராக இருக்குது. நைஸ். கைஸ் ஆக்சுவலி வந்து இந்த ஹோட்டல் வந்து ரொம்ப பழைய ஹோட்டல் இருக்கிறதுல வந்து இந்த ராஜா காலத்து இந்த சத்ரபதி சிவாஜி அவரோட ஜென்ரேஷனில் இருந்த எல்லா பொருட்களையும் எல்லா திங்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அங்கங்கே கலெக்ட் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு இடமா வச்சு அவ்வளோ டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினச்சிருக்கிறல்ல நீ? வேறு லெவலில் இருக்குது ஆக்சுவலி இந்த ஏரியாவை பார்க்குறதுக்கு. சரியானதா எங்கே இதெல்லாம் எடுத்து வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் ஒரு சில பொருள்லாம். அதே மாதிரி அந்த சிட்டிங் எல்லாமே வந்து இந்த தாபா ஸ்டைலு. பட் ஆனால் வந்து உள்ளே இருக்க அந்த இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓல்டு கல்ச்சர் அப்படி அந்த மாதிரி இருக்குது ஃபுல். சூப்பர். நான் உங்களுக்கு ஃபுட்டு எப்படி இருக்குன்ட்டுன்னு வந்து சொல்கிறேன், சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இதே மாதிரி இன்னொன்று வெளியில் வந்து நிறைய இந்த கல்ச்சர்ஸ் இந்த விவசாயம் சம்மந்தப்பட்டது எல்லாமே இருக்குது. இந்த வில்லேஜில் அவங்க வில்லேஜில் எல்லாம் எப்படி இருந்தாங்க, ஸோ அது எல்லாமே வெளில இருக்குது. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் போயிட்டு. பாருங்க, ஒரு பெரிய நாரதர் உட்காந்துருக்காரு. நாரதர் வேலைலாம் நிறைய பார்ப்பாரு. ஓகே guys, how is food? Yeah, food எப்படி இருந்துச்சு? food was really good. I'm a Kerala guy. I was looking for a good spicy food and it was really satisfying. You like the thecha? Yeah. You like thecha? யா, இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த சிக்கன் தேச்சா கத்தாரா, அது என்னடா? அது என்னது? கர்தா. கர்தான்னு ஒரு டிஷ் வச்சாங்க, வேற லெவல் அந்த டிஷ்ஷு. வேற எதுவும் தேவையில்லை, நீ மட்டும் போதும். கண்ணில் வைத்து காத்திருப்பேன் என்னவனாலும்.
அது அதில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, பூண்டு, அப்புறம் வந்து வேர்க்கடலை இதை போட்டு நல்லா அரைச்சி அம்மியில் அரைச்சிருக்காங்க. மிக்சியில் கூட இல்லை, அம்மியில் அரைச்சி வேறு லெவல் டேஸ்ட்டு. செம்மையாக இருந்துச்சு, காரமாக சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சிம்பிள் ரெசிபி, ஆனால் சூப்பராக இருந்துச்சு. போதும்பா, உன் கைய காலான நினைச்சு கேக்குறப்பா, விட்டுருப்பா. இது இங்கே பாருங்க, வரேன் போயிட்டாரு. அதனால் இங்கேருந்து அப்படியே வெளியில் வந்தோன்னா சரியான வெயில். இங்கே பாருங்க, நான் வெயில் தான். ஆமா ஆமா சுரீல் வெயில் அடி. பயங்கரமான ஒரு வெயில். இங்கே பாருங்க, செம்ம அழகாக இருக்குது. இதெல்லாம் அப்படியே ஒரு கோட்டைக்குள்ளே இருக்க மாதிரி தான் ஒரு செட்டப் இது ஃபுல்லாகவே. அந்த ஒரு செட்டப் பாருங்க, அது கிணத்துலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு லேடி அங்கே வேறு லெவலில் இருக்குது. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி இந்த செட். இங்கே பாருங்க, அவங்களோட கலாச்சாரங்கள்லாம். இது எல்லாமே அவங்களோட கலாச்சாரங்கள். மண்பாண்டம் செய்கிறது, செருப்பு தைக்கிறது. இங்கே பாருங்க, ஒருத்தர் வந்து பானை செஞ்சிட்ருக்காரு. இங்கெல்லாம் வுட் ஒர்க். இவங்க எனக்கு தெரிஞ்சு இது ஏதோ பேங்கல் நினைக்கிறேன், வளையல் இது போடுற மாதிரி நினைக்கிறேன். அடுத்து பாருங்க, இவங்க ஏதோ பண்ணுறாங்க, கூடை பின்னுறதா முறம் பின்னுறது நினைக்கிறேன். குடம் முறம்லாம் அந்த மாதிரி பின்னுற மாதிரி. எப்படி அவங்களோட ட்ரெடிஷ்னல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பக்கா. நான் டக்குன்னு பார்க்குறதுக்கு உண்மையான மாடுன்னு நினச்சிட்டேங்க. இங்கே பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குது. சடனாக பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது. இங்கே பாருங்களேன், பில்லு வைக்க பொருள்லாம் போட்டு மாட்டுக்கு கொடுக்குற மாதிரி சூப்பராக இருக்குல்ல அது. இங்கே பாருங்க, நைஸ், செம்ம அழகாக இருக்குது கைஸ். இங்கே பாருங்களேன், நைஸ், சூப்பராக இருக்குது. மாடு வளர்த்துருக்காங்க. அடுத்து இங்கே பாருங்க, மாட்டு வண்டி. இது அவங்களோட வீடு. இப்படி தான் இருந்திருக்கும் அந்த டைமில். கோழிங்க. இந்த ஹோட்டலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வந்துடும் போல் எனக்கு தெரிஞ்சு. இந்த சாட்டியாக ஒரு வீடியோ வந்துடும் போல். இது இங்கே பாருங்க, கத்தி செய்கிறாரு, வால் செய்கிறது. வால் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஈட்டி, கம்பு, வால் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து இங்கே கூடை, மரம் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி சூப்பராக இருக்குங்க. அப்படியே நேச்சுரலாக இல்லை, அவங்களோட கலாச்சாரம் எப்படியோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி வச்சுருக்காங்க. ஹோட்டலும் சரி, இங்கே வெளியிலையும் சரி சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே ஒரு இது இருக்குது, இங்கே பாருங்கள், ஒரு வில்லேஜுக்குள்ளே நடுவில் இப்படி வச்சுட்டு இந்த கடைங்கெல்லாம் இப்படி இருக்க மாதிரியும் அவ்வளோ அழகாக செட்டப் பண்ணியிருக்காங்க. வேறு லெவல். இங்கே பாருங்கள், கோயில் ரெண்டு பக்கமும் வந்து காவல் இருக்க மாதிரி. இங்கே வந்து உள்ள சாமி இருக்கு. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலி இந்த இடம். இது எனக்கு இந்த ரெசார்ட் மாதிரி, ஹோட்டல் மாதிரி இல்லை, எனக்கு ரொம்ப அழகாக இருக்குது கைஸ். இதுதான் அந்த ரெசார்ட். ஆக்சுவலி ஹிந்தியில் இருக்குது, ஹிந்தி, மராட்டி இது இருக்குது. ஆனால் எனக்கு என்ன ஹோட்டல் நேம்னு புரியல. பட் ஆனால் செட்டப் வேறு லெவலில் வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. அந்தளவுக்கு இந்த ஹோட்டல் செட்டப்பே வேறு லெவலில் வச்சுருக்காங்க ஆக்சுவலி. இவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். வெயில் தான் செம்மையாக அடிக்குது மூஞ்சிக்கு. ஓகே guys, see you at another video. Bye bye, take care.